இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி, SP வேலுமணி, KP முனுசாமி, CV சண்முகம், தம்பிதுரை இவர்களெல்லாம் சேர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார்கள். அப்பொழுது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி முடிவாகிவிட்டது. தொகுதி பங்கீடு வரை பேசிவிட்டார்கள். 120 தொகுதிகள் அதிமுகவிற்கென்றும் மீதி தொகுதிகள் BJP மற்ற கூட்டணி கட்சிகளுக்கென்றும் முடிவாகிவிட்டதாக செய்திகள் வந்தது. அது எந்த அளவுக்கு உண்மை பொய் என்று தெரிவதற்கு முன்பே அடுத்த ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியும் அடுத்த விவாதத்தையும் ஊடகங்கள் கிளப்புகின்றன. இன்று திடீரென்று முன்னாள் அதிமுக அமைச்சர் KA செங்கோட்டையன் டெல்லிக்கு சென்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்திருக்கிறார். அப்பொழுது பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டதாகவும், அதே நேரத்தில் செங்கோட்டையன் டெல்லி செல்வதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற அதிமுகவில் அங்கம் வகிக்கின்ற சில வன்னியர் சமூகத்து முக்கிய பிரமுகர்கள் என்றும், அதை போலவே தருமபுரி மாவட்டத்தில் அதிமுகவில் இருக்கின்ற வன்னியர் சமூகத்தின் முக்கிய நிர்வாகிகள் அதிமுகவை சார்ந்தவர்கள், அவர்கள்தான் காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு KA செங்கோட்டையனும் வன்னியர் சமூகத்துடைய ஆதரவை அதிமுகவிற்குள் திரட்டி இருக்கிறார். அதாவது அதிமுகவில் இருக்கின்ற வன்னிய நிர்வாகிகளின் ஆதரவையும் KA செங்கோட்டையன் திரட்டி இருப்பதாக ஒரு செய்திகள் வந்திருக்கிறது. அது எந்த அளவிற்கு உண்மை அல்லது பொய் என்பது போக போக விசாரிக்கின்ற பொழுதுதான் தெரியும். இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவில் அவருக்கு இருக்கின்ற செல்வாக்கு சரிந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவில் அவர் நினைத்ததை சாதிக்க முடியவில்லை. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு கூட்டம், ஒரு கோஷ்டி புதிதாக உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த கோஷ்டி வலிமை பெற்று வருகிறது. அதற்கேற்றால் போல்தான் KA செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக KA செங்கோட்டையனை சசிகலாவும் O பன்னீர்செல்வம் தூண்டிவிட்டு எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவின் தலைமை பொறுப்பிலிருந்து விரட்டிவிட்டு சசிகலா, O பன்னீர்செல்வம், தினகரன் இவர்கள் எல்லாம் KA செங்கோட்டையனை பொதுச் செயலாளராக்கி அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து அதற்கு பிறகு கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடத்தி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்று ஒரு திட்டம் இருந்ததாகவும், அந்த திட்டம் KA செங்கோட்டையனை வைத்து செயல்படுத்த வேண்டும் என்று சசிகலா திட்டமிட்டதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்பதற்காகவே இதுவரை பாரதிய ஜனதா கட்சியோடு இனி எப்பொழுதும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, இனி எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லி வந்தார். ஆனால் அதிமுகவில் சரியான கூட்டணி அமையவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி சரியான கூட்டணியை 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக இப்பொழுது இருந்து ஏற்பாடுகளை செய்து கூட்டணியை அமைக்கவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் இருப்பதால் எந்த லாபமும் இல்லை என்று அதிமுகவில் முன்னணி தலைவர்கள் கூடி பேசி முடிவு செய்து விட்டதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது. அதனால்தான் அதிமுகவில் இழந்து கொண்டிருக்கின்ற தன்னுடைய செல்வாக்கை தூக்கி நிறுத்துவதற்காக முதல் கட்டமாக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி என்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களை சந்தித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி அமித்ஷாவை சந்தித்ததை தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஊடகங்கள் பெரிய அளவில் பேசுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து விட்டார், அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணிக்காக பேசுவார், அதற்கு அடுத்து தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களோடு கூட்டணியில் பேசி அவர்களையும் கூட்டணிக்கு அழைத்து வந்து ஒரு மெகா கூட்டணி அமைத்து அதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வெற்றி பாதையை நோக்கி அழைத்து செல்வார். மீண்டும் 2026இல் அதிமுக ஆட்சி அமையும். அப்பொழுது பலர் அமைச்சராகலாம், பலர் MLA-வாகலாம், பலர் ஒன்றிய குழு தலைவராகலாம், பலர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகலாம், அதற்கு பிறகு அதாவது மாநிலங்களவை உறுப்பினராகலாம் என்றெல்லாம் பலர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கனவை நிறைவேற்றுகின்ற வகையில் அவருடைய கனவு பொய்த்துவிடக் கூடாது என்பதற்காகவே எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு ராஜதந்திர நடவடிக்கையாக அமித்ஷாவை சந்தித்தார் என்று கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி போட்ட திட்டம் தமிழகத்திலே இருக்கின்ற அதிமுகவை சார்ந்தவர்களிடம் வந்து சேர்வதற்கு முன்பே
அந்த திட்டத்தை சசிகலாவை சார்ந்தவர்களும் செங்கோட்டையனும் தவிடுபொடியாக்கி இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி மீது மீண்டும் சந்தேக வலை தொடர வேண்டும். எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவில் செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு செங்கோட்டையன் டெல்லிக்கு சென்று அவசரமாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்திருக்கிறார். அப்பொழுது பல முக்கிய நடவடிக்கை எல்லாம் முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்க போகிறது? அதிமுக இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மீண்டு வருமா? மீண்டு வந்து 2026ஆம் ஆண்டு தேர்தலில் ஒரு மெகா கூட்டணியை அமைக்குமா? அல்லது இன்னொரு படுதோல்வியை 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக சந்திக்குமா என்பது அடுத்து வரவிருக்கின்ற அரசியல் நடவடிக்கைகளில் தெரிய வரும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.